ஹாய் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யுது சொல்லி பார்க்கலாம். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம இன்றைக்கி விறகு அடுப்பில் 10 கிலோ மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். தேவையான எண்ணெய், சட்டி நல்லா காஞ்ச பிறகு தேவையான எண்ணெயை நம்ம அளவாக ஊற்றிக்க போகிறோம். 10 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 2 கிலோ 2 லிட்ரு எண்ணெய். அப்புறம் தேவையான வெங்காயம், அந்த வெங்காயம் நல்லா பொன்முறுவலாக வணங்குற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டால் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்குவோம். அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு தயிர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா ஒரு கிண்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பேஸ்ட்டுடைய வாடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு வதக்கிக்கலாம். அப்புறம் தேவையான மசாலா, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தூள் இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு பிறகு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளியை போட்டுட்டோம். இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்கு நம்ம கறியை இப்போ அலசி எடுத்துக்கலாம். 10 கிலோ அரிசிக்கு 10 கிலோ கறி நம்ம போடுறோம். மட்டன் கறி நல்லா தண்ணி நல்லா பைப்பில் திறந்து விட்டு நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். இப்போ கறி நல்லா சட்டியில் போட்ட பிறகு கறி ஒரு 3/4 பதம் வெந்த பிறகு அரிசி நம்ம அதில் போடணும். அதுக்கு முன்னாடி தண்ணியை தனியாக வச்சு இது நம்ம வடி பிரியாணி செய்ய போகிறோம். தண்ணியை தனியாக சுட வச்சு அதில் அரிசியை ஒரு அரை வேக்காடுக்கு அரிசியை போட்டு எடுத்து இப்போ அதை அப்படியே கொண்டு போய் நம்ம அங்கே தட்டிக்கலாம். இதில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா அரிசி ஒரு அரை வேக்காடு வெந்துடும். ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டே தண்ணி நல்லா சூடாக கொதிக்க இருக்குள்ள தான் நம்ம அரிசி போடுவோம். இப்போ அரிசி அரை வேக்காடு ஆகிடுச்சி, அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நாம் அதை தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதை கொண்டு போயிட்டு நம்ம அந்த பிரியாணி மசாலாவோட ஆட் பண்ணிடலாம். இப்படி அரிசி போட்ட பிறகு அந்த அரிசி முக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி அளவு வச்சுக்கணும். அந்த சுட தண்ணியே மேலே அப்படி லேசாக ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றின பிறகு லேசாக ஒரு கிண்டிட்டு நம்ம இப்போ தம் போட்டுடலாம். நெய் லேசாக அப்படியே மேலால் அப்படி நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ தம் போட போகிறோம். ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக தம்மு போட்டதுலேருந்து கரெக்டாக கணக்கு பண்ணி ஒரு 20 நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து அருமையாக இருக்கும், நல்லா உதிரியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓவராக ஹீட்டு மேலே வச்சதுனால கொஞ்சம் லேசாக இதான மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பாடு நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே உதிரியாக சாப்பாடு நல்லா சூப்பராக வந்திருக்கா. அப்படியே பாருங்கள், மசாலா தனியாக அரிசி தனியாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்போ அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது.